Love English to learn English. This is Nevita and you are watching Nevis English. All the birds find shelter during a rain, but eagle avoids the rain by flying above the clouds. எல்லா பேர்ட்ஸுமே மழை வரும்போது அதுக்கான ஷெல்டர், அதுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த தேடி தான் பறந்து போகும். பட் ஈகிள் அப்படி கிடையாது. கிளவுட்ஸ்லேருந்து மழை வருதுன்னா கிளவுட்ஸுக்கும் மேலே ஏறி பறக்க ஆரம்பிக்கும் ஈகிள். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அந்த ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணுற விதம் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். அது மாதிரி தான் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, now we are in stage 1 day 13 video. Today we are going to see some short sentences. Some short sentences அப்படிங்கிறப்போ டெய்லி நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த சென்டென்சஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். இதில் கொடுத்துருக்கிற சென்டென்சஸ் மேக்ஸிமம் நம்ம எந்த டைமுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 8 AM to 9 AM. மார்னிங் ஹவர்ஸில் 8 to 9 நம்ம எங்காவது ஆஃபீஸ்க்கோ அல்லது ஸ்கூலுக்கோ கிளம்பும்போது என்ன சென்டென்சஸ் எல்லாம் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோமோ அந்த சென்டென்சஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறோம். லெட்ஸ் see the first one. What is the time right now? What is the time right now? இப்போது டைம் என்ன ஆகுது, நம்ம அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது டைம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். What is the time right now? இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 8:50. இட்ஸ் 8:50 AM சொல்லலாம், அல்லது நம்ம ஃப்ளோவாக பேசுகிறப்போ இட்ஸ் 8:50 அப்படின்னு சொல்லலாம். இந்த இட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஸ்போக்கனில் இட் இஸ் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இட்ஸ். பொதுவாக நம்ம ஸ்போக்கனில் பேசும்போது யார்கிட்டையாவது இங்கிலீஷ் பேசும்போது மேக்ஸிமம் இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் see the next one. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம கற்றுக்குறோன்னா அந்த ஸ்ட்ரக்சரை வேறு எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். வெறும் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்ட்ரக்சரை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸே ஃப்ரேம் பண்ண முடியும். அதை எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் see the next one. Why are you sitting? நீ எதுக்காக உட்கார்ந்துருக்கிற, ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு why are you sitting யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஃபஸ்ட் பார்ட்டை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். why are you அப்படின்னா ஏன், why அப்படின்னா ஏன்னு அர்த்தம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். why are you அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கலாம். ஏன், why are you doing like this அப்படின்னா why are you doing like this, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். லைக் திஸ்னா லைக் அப்படின்னா நம்ம பொதுவாக ஒரு இடத்துல ஐ லைக் டொமேட்டோ ரைஸ், ஐ லைக் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம லைக் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல லைக்கோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் திஸ்னால் இந்த மாதிரி ஏன் பண்ணுற அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். why are you doing like this யூஸ் பண்ணலாம். why are you playing யூஸ் பண்ணலாம். why are you fighting யூஸ் பண்ணலாம். why are you cheating யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர் அப்படிங்கிற ஒரு பி வேர்ப் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மெயின் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். மெயின் வேர்ப் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆக்ஷன் வேர்ட்ஸ், நம்ம செய்யக்கூடிய செயல்களோட ஐஎன்ஜி சேர்த்து தான் யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம். ஓகே, why are you அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த மெயின் வேர்ப் வேணாலும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்போது இப்படி கேட்குறாங்கன்னா நம்ம என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஐ யூஸ் பண்ணோன்னா ஆம் தான் யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஐம் லேர்னிங் திஸ். why are you sitting, நீ ஏன் உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள். ஐம் லேர்னிங் திஸ், நான் இதை கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் இதை படிச்சுட்ருக்கேன், நான் இதை லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அதே மாதிரி ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ், ஒய் ஆர் யூ பிளேயிங், ஒய் ஆர் யூ ஃபைட்டிங், இதுக்கெல்லாம் நீங்களாகவே ஏதாவது ஒரு ஆன்சர் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இதே தான் ஐ எம் லேர்னிங் திஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், ஐ எம் ரீடிங் த புக் யூஸ் பண்ணலாம், ஐ எம் டூயிங் மை ஹோம்ஒர்க் யூஸ் பண்ணலாம். ஒய் ஆர் யூ சிட்டிங் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஐம் ஐக்கு அடுத்து அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணியிருக்கோம், எம் போட்டிருக்கிறோம். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஸ்போக்கனில் பேசும்போது சில ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐம் லேர்னிங் திஸ், ஐம் ரீடிங், ஐம் டூயிங் மை ஹோம்ஒர்க், லைக் தட் வி கேன் யூஸ். நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் மை ப்ரஷ், where is my mobile phone, where is my book, where is my dress, where is my bangles, like those sentences we are using in our day-to-day life. Where is my brush, where is அப்படின்னாலே எங்கேன்னு அர்த்தம். என்னுடைய ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறதுக்கு வேர் இஸ் யூஸ் பண்ணலாம். இந்த இஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கும் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர்னால் ஒரே ஒரு பொருளை நம்ம கேட்குறப்போ இஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே மோர் தேன் ஒன்னுக்கு மேற்பட்ட விஷயங்களை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணணும். இஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஆர் யூஸ் பண்ணுவோம். இப்போ மை ப்ரஷ் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்ட், ஸோ வி ஹவ் யூஸ்ட் இஸ் ஹியர். ஓகே, இஃப் இட் இஸ் ப்ளூரல் மை ப்ரஷஸ், யூ ஹவ் டு யூஸ் ஹியர் ஆர். ஓகே, வேர் இஸ் மை ப்ரஷ், வேர் இஸ் மை மொபைல், வேர் இஸ் மை பேஸ்ட், வேர் இஸ் மை சோப், where is my pen, where is my pencil. Okay, next one, the answer for this question, here is the brush. ஹியர் அப்படின்னா இங்கேன்னு அர்த்தம். உன்னோட ப்ரஷ் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஹியர் இஸ் த ப்ரஷ். ஃபார் ஆல் தோஸ் வேர்ட்ஸ் வி கேன் கிரியேட் லைக் திஸ் ஆன்சர். ஹியர் இஸ் அவர் மொபைல், ஹியர் இஸ் த பேஸ்ட், ஹியர் இஸ் த சோப், ஹியர் இஸ் த பென், ஹியர் இஸ் த பென்சில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வேர் ஆர் த டவல்ஸ். I have already told you, if it is plural form we have to use here or, if it is singular we have to use here is. இந்த இடத்துல இருக்கிறது சிங்குலராக இருந்தால் நம்ம இந்த இடத்துல is யூஸ் பண்ணணும். இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் we have used like that. Where is my brush, is my brush அப்படிங்கிறது சிங்குலர், அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல is யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது plural, the towels. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஆர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதே சேம் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்னெல்லாம் கொஷின் கேட்கலான்னு பார்க்கலாம். வேர் ஆர் அப்படின்னா வேறுனாலே எங்கே அப்படின்னு அர்த்தம். வேர் ஆர் த டவல்ஸ் அப்படின்னா என்னோட டவல்ஸை எங்கே அப்படின்னு அர்த்தம். அப்படியே பாருங்கள், வேர் ஆர் த வர அப்படியே வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸை எல்லாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். வேர் ஆர் த பேங்கிள்ஸ், பேங்கிள்ஸை எங்கே. வேர் ஆர் த ஷர்ட்ஸ் எல்லாம் எங்கே. வேர் ஆர் த ஹேர் பேண்ட்ஸ், நம்ம போடுற ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். வேர் ஆர் த புக்ஸ், வேர் ஆர் த சாரீஸ், வேர் ஆர் த யூனிஃபார்ம்ஸ். இதே சென்டென்ஸுக்கு எப்படி நம்ம ஆன்சர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The towels are here. Here அப்படின்னா என்னன்னு இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Here அப்படின்னா இங்கே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி there அப்படின்னா அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். Your towels are hereனும் யூஸ் பண்ணலாம், your towels are thereனும் யூஸ் பண்ணலாம். உங்கள் டவல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம், உங்கள் டவல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். The towels are here. அந்த டவல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். And then the bangles are here. The shirts are there. The hairbands are here. Hairbands are on the table. The books are here. The sarees are there. The uniforms are here. Like those sentences we can use with this. Okay, let's see the next one. I put the paste on the brush. I put the paste on the brush. ப்ரஷ் மேலே நான் பேஸ்ட்டு வச்சு பல்லு தேய்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ப்ரஷ் மேலே பேஸ்ட்டு வச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ புட் த பேஸ்ட் ஆன் த ப்ரஷ் அப்படிங்கிற சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சேம் வே ஐ புட் த டிஷ்ஷஸ் அப்படின்னா பாத்திரங்கள்னான்னு அர்த்தம். பாத்திரங்களெல்லாம் நான் சிங்க்குள்ளே போட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ புட் த டிஷ்ஷஸ் இன்டு த சிங்க் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ டுக் அ மினிட் டு ப்ரஷ் மை டீத். I took a minute to brush my teeth. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நிறைய சென்டென்சஸை நம்ம இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், I took a minute to brush my teeth. நான் ப்ரஷ் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இதை எங்கெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பார்க்கலாம். I took a minute to take bath. I took 5 minutes to take bath. I took 10 minutes to take bath. I took half an hour to study this.
I took 30 minutes to study this. I took 1 hour. I took 1 hour to complete that. I took 10 minutes to complete that. I took 5 minutes to complete that. Like that we can use the structure. இந்த ஸ்ட்ரக்சரை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சென்டென்சஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ண முடியும். லெட்ஸ் see the next one. Tongue twister. We all know about tongue twisters. Yes, tongue twister is an interesting way to learn a language. Now we are going to practice this tongue twister. Come, let's practice. Excited executioner exercising his excising powers excessively. 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 Yes, it's your turn. You can practice like this, okay? Let's see this sentence. I wash my face. I wash my face அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் முகம் கழுவுகிறேன்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த சென்டென்ஸை நம்ம வேறு எந்தெந்த இடத்துல எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். I wash my hands and then I wash my car. I wash my two-wheeler. I wash chairs. I wash டேபிள்ஸ். இப்படி எந்ததெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுறோமோ கழுவுறோமோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஐ வாஷ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வாஷ் த டிஷ்ஷஸ். டிஷ்ஷஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாத்திரம் கழுவுறதுக்கும் ஐ வாஷ் த டிஷ்ஷஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ வாஷ் ஹிஸ் க்ளோத்ஸ். ஐ வாஷ் தேயர் க்ளோத்ஸ். ஐ வாஷ் ஹேர் க்ளோத்ஸ். ஐ வாஷ் மை க்ளோத்ஸ் அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ அப்ளை ஜெல் ஆன் மை ஃபேஸ். ஐ அப்ளை ஜெல் எடுத்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ அப்ளை ஜெல் ஆன் மை ஃபேஸ். ஐ அப்ளை ஃபேஸ் வாஷ் ஆன் மை ஃபேஸ் அப்படின்னும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்னா, ஐ அப்ளை ஃபேஸ் வாஷ் ஆன் மை ஃபேஸ். I apply face cream on my face. I apply soap on my face. ஸோ என்னெல்லாம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். See this sentence. I close the door. I close the door அப்படின்னா நான் கதவை மூடுகிறேன் அப்படிங்கிறதான் I close the door அப்படிங்கிறதோட மீனிங். Let's see where we can use this structure. இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வேறு எந்தெந்த இடத்துலையெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். You see this one, I close the window. I close the lid. I close the box. நான் க்ளோஸ் த லிட் அப்படின்னா மூடி வைக்கிறதுக்கு நம்ம லிட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஐ க்ளோஸ் த பாக்ஸ் எந்த ஒரு பாக்ஸாக இருந்தாலும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னா ஐ க்ளோஸ் த பாக்ஸ். ஐ க்ளோஸ் த பேக். ஐ க்ளோஸ் த புக். இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கிலீஷில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் see the next one. I turn on the tap. I turn on the tap. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, I turn on அப்படிங்கிற ரெண்டையும் நம்ம சேர்த்து ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் நம்ம டேர்ன் ஆன் அப்படிங்கிற வேர்டை தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேர்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த இடத்துலையெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸில் நம்ம இதை என்ன பண்ணி பார்க்கலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஐ டேர்ன் ஆன் த டேப். டேப் அப்படின்னா பைப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டேர்ன் ஆன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த டேர்ன் ஆன் வேறு எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ டேர்ன் ஆன் த டெலிவிஷன். டிவியை வந்து ஆன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்பராக அக்யூரசி குறையாமல் பேசணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஐ டேர்ன் ஆன் த டிவி. ஐ டேர்ன் ஆன் த லைட். ஐ டேர்ன் ஆன் த ஷவர். ஐ டேர்ன் ஆன் த ஹீட்டர். இந்த மாதிரி நம்ம டேர்ன் ஆன் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ ரின்ஸ் ஆஃப் மை ஹேர். ஐ ரின்ஸ் ஆஃப் மை ஹேர். என்னோட தலைக்கு வந்து நான் குளித்தேன், தலையை வந்துட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ரின்ஸ் ஆஃப் மை ஹேர் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஐ டேர்ன் ஆன் மாதிரியே ஐ டேர்ன் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஐ டேர்ன் ஆஃப் த டேப்.
அதே மாதிரி தான் டெலிவிஷன் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். டியூப் லைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கும் turn off யூஸ் பண்ணலாம். I turn off the television, I turn off the light, I turn off the shower, I turn off the heater. In the same way on பண்ணுறதுக்கு turn on யூஸ் பண்ணுறோம், ஆஃப் பண்ணுறதுக்கு turn off யூஸ் பண்ணுறோம். Next one, I bring towel and dry my hair with it. rinse off பண்ணிட்டு என்ன பண்ணேன், டவல் வந்து கையில் எடுத்துட்டேன். bringனா எடுத்துகிட்டு போகிறது, கொண்டு வர்றது அப்படின்னு அர்த்தம். I bring a towel, ஒரு டவல் எடுத்துட்டேன், ப்ளஸ் dry my hair with it. அந்த டவலை எடுத்து நம்ம தலையை இப்படியே தேய்ச்சி காய வைப்போம் இல்லையா, அதுக்கு dry my hair with it அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ பிரிங் வர மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஐ பிரிங் எ டவல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஐ பிரிங் மை பேக், ஐ பிரிங் மை சார்ஜர், ஐ பிரிங் யுவர் ட்ரெஸ், ஐ பிரிங் த ரெயின் கோட். என்னென்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். மை அப்படின்னா என்னோட பேக்கை எடுத்துகிட்டு வரேன், என்னோட சார்ஜர் எடுத்துகிட்டு வர்றேன். யார் ட்ரெஸ் அப்படின்னா உன்னுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர்றேன்னு அர்த்தம். தேர் ரெயின் கோட்னா அந்த ரெயின் கோட்டை எடுத்துகிட்டு வர்றேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ லுக் அட் த மிரர். என்ன பண்ணுவோம், அதுக்கடுத்து மிரரை பார்த்து நம்ம கரெக்டாக ரெடி ஆகிக்குவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஐ லுக் அட் த மிரர், நான் மிரரை பார்க்கிறேன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஐ லுக் அட் ஹிம், யாரையாவது அவனை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஐ லுக் அட் ஹிம். ஐ லுக் அட் த ஸ்கை, ஸ்கை அப்படின்னா வானம், வானத்தை பார்க்குறது. ஐ லுக் அட் த ஸ்கை. ஐ லுக் அட் ஹிஸ் ட்ரெஸ், யாராவது ஒரு நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்ப்போம் இல்லையா, அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ லுக் அட் ஹிஸ் ட்ரெஸ். ஐ லுக் அட் த கார். ஐ லுக் அட் த பிளாக் போர்டு. பிளாக் போர்டில் ஏதாவது பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க டீச்சர்னால் நம்ம அதை பார்ப்போம் இல்லையா, அதுக்கு ஐ லுக் அட் த பிளாக் போர்டு அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஐ கோம் மை ஹேர். ஐ கோம் மை ஹேர் அப்படின்னா நம்ம வழக்கமாக கிளம்பும்போது கோம் மை ஹேர் அப்படின்னா தலை சீவுறதுன்னு அர்த்தம். இந்த கோமில் பி வந்து சைலண்ட், ஸோ ஐ கோம் மை ஹேர் அப்படின்னா நான் தலை சீவுகிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஐ புட் ஆன் த ஷர்ட். Here put on, this is also a phrasal verb. Phrasal verb அப்படின்னா put on ரெண்டும் சேர்ந்து ஒரு மீனிங் கொடுக்கும் நமக்கு. Here put on means wear. நம்ம ஏதாவது போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, wear பண்ணேன் அப்படின்றதுக்கும் நம்ம put on யூஸ் பண்ணலாம். put onனா போட்டுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஐ புட் ஆன் த ஷர்ட். புட் ஆன் த ஷர்ட்னா நான் ஷர்ட் வியர் பண்ணிக்கிறேன், போட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஐ புட் ஆன் த பேங்கிள்ஸ். ஐ புட் ஆன் த பேங்கிள்ஸ். ஐ புட் ஆன் த ரிங். ரிங் ஏதாவது எடுத்து நம்ம இப்படி போட்டுக்கிறோன்னா ஐ புட் ஆன் த ரிங் யூஸ் பண்ணலாம். ஐ புட் ஆன் த ஹேர் பின். ஐ புட் ஆன் த ஹேர் பேண்ட். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப், இப்படி எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், புட் ஆன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். Here I have given some sentences. You have to create your own sentences. Let's see how to create our own sentences. You see the first one, you take a bath. You take a bath அப்படின்னா நீ போய் குளித்து விட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஒரு குளியல் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். Here you should know a bath அப்படிங்கிறது verb கிடையாது, குளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதோட மீனிங். a bath அப்படின்னா பேத் அப்படிங்கிறது தான் வேர்ப், பாத் அப்படிங்கிறது வேர்ப் கிடையாது. சரியா, ஓகே. இந்த இடத்துல டேக் அப்படிங்கிறது தான் வேர்ப். நெக்ஸ்ட் ஒன், யூ வாஷ் க்ளோத்ஸ். இப்போ நம்ம வாஷ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அந்த மாதிரி தான் இதுவும். யூ கட் வெஜிடபிள்ஸ், யூ கட் க்ளோத்ஸ், யூ கட் கேக், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். யூ அப்ளை லிப்ஸ்டிக். யூ அப்ளை லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு அப்ளை யூஸ் பண்ணலாம். அப்ளைங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ புட் ஆன் யுவர் ஷூஸ் அண்ட் சாக்ஸ். புட் ஆன் அப்படின்னா வியர்னு நம்ம பார்த்தோம். யூ புட் ஆன் யுவர் ஷூஸ் அண்ட் சாக்ஸ் அப்படின்னா உன்னோட ஷூஸையும் சாக்ஸையும் போடு அப்படின்னு அர்த்தம். ஹியர் தெர் ஆர் 3 sentences. You have to... Yes, this is for you. You have to fill the dash and create a sentence. சென்டென்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.